நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இஸ்லாமிய நாடுகளின் ஆண்மைமிக்க தைரியமிக்க ஒரு தலைவன் அலி காமேனி அவர்கள் அரபு நாடுகளை நோக்கி ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். அது உங்கள் பார்வைக்கு. உங்கள் வளங்கள் உங்களுக்கு சொந்தமா? உங்கள் நிலங்களில் சொந்தம் உங்கள் மக்களின் கையில்தான் இருக்கிறதா, அல்லது வெளிநாட்டு அதிகார மேஜைகளில் தீர்மானிக்கப்படுகிறதா? ஒரு சமூகம் தனது முடிவுகளை தானே எடுக்க முடியாவிட்டால் அது உண்மையான சுதந்திரம் அல்ல. மேற்கத்திய அதிகாரத்திற்கு ஏன் தலைகுனிய வேண்டும்? முஸ்லிம் நாடுகள் மரியாதையுடன் நிற்க வேண்டும். உங்களிடம் ஒன்று சொல்கிறேன், பல நாள் பயத்தில் வாழ்வதை விட ஒரு நாள் வீரனாக நிமிர்ந்து நிற்பதே மேல். நான் இதை பற்றி இன்று பேசுவதால் நான் சைதாகிப்படலாம், அதாவது கொலை செய்யப்படலாம், அல்லது நாளை கூட கொலை செய்யப்படலாம். இதில் வரலாறு ஆயுளை நினைவில் வைக்காது, தைரியத்தை மட்டுமே நினைவில் வைக்கும். பாலஸ்தீனம் ஒரு நாட்டின் பிரச்சனை அல்ல, அது ஒரு உம்மத்தின் பிரச்சனை. அடிமைத்தனத்தில் நீண்ட ஆயுளுடன் வாழ்வதை விட மரியாதையுடன் ஒரு நாள் வாழ்வதே போதுமானது. ஒன்றாக இணைந்தால் பலம், பிரிந்தால் பலவீனம். அடிமைத்தனமா அல்லது மரியாதையா? வரலாற்றின் ஓட்டம் சுழல்கிறது. ஆனால் உங்கள் நினைப்பு வேறு திசைகளில் செல்கிறது. தைரியத்தின் குரல் எப்போதும் எதிரொலிக்கும். இந்த உலகத்தில் அன்புடன் வாழ வேண்டும். நாம் இஸ்லாத்திற்காக வாழ வேண்டும். நாம் இஸ்லாமிய அடையாளங்களுடன் வாழ வேண்டும். வாழ்க்கை நீண்டதா என்பது முக்கியமில்லை, அது அர்த்தமுள்ளதா என்பதே முக்கியம். நீதிக்காக மௌனமாக இருக்க மாட்டோம், மரியாதையுடன் வாழ்வோம், உண்மையாக வாழ்வோம். இன்று நம்மிடம் ஒரு இஸ்லாமிய உம்மத்தில்லை. நிறைய முஸ்லிம் நாடுகள் இருக்கின்றன. உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட 200 கோடி முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள். ஆனால் உம்மத் என்ற அடைமொழியை அவர்களுக்கு சூட்ட முடியாது. காரணம், அவர்கள் ஒற்றுமையாக இல்லை, உண்மையான முஸ்லீமாக இல்லை. அவர்கள் ஒரே திசையில் வழங்குகிறார்களே ஒழிய ஒரே திசையில் பயணிப்பவர்களாக இல்லை. உம்மத்து என்றால் ஒரே திசையில் பயணம் செய்யும் மக்கள் கூட்டம் என்று அர்த்தம். ஒரே உந்துதலோடு ஒரே லட்சியத்தை நோக்கி பயணிப்பவர்கள். ஆனால் நாம் அப்படி இல்லை. நாம் பிரிந்து கிடக்கின்றோம். இந்த பிரிவினை காரணமாக இஸ்லாத்தின் எதிரிகள் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். இந்த பிரிவின் விளைவாக ஒவ்வொரு இஸ்லாமிய நாடும் தான் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அமெரிக்காவை சார்ந்திருக்க வேண்டும், அதற்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறது. நாம் பிரிந்து கிடக்கவில்லை என்றால் இந்த தேவை வந்திருக்காது. நாம் ஒருவரை ஒருவர் அரண் செய்வதாக, ஒருவர் கரத்தை ஒருவர் பற்றி கொண்டு, ஒருவர் வளங்களை ஒருவர் பயன்படுத்தி கொண்டு, பரஸ்பரம் உதவியுடன் ஒரே அமைப்பாக நாம் மாறியிருப்போம். இந்த அமைப்பு இன்றைய உலக வல்லரசு அனைத்தையும் விட பலமானதாக பொருந்தி இருக்கும் என்று பேசியுள்ளார். இதிலிருந்து என்ன தெரியுது? இஸ்லாமியர்களை பிரித்தாளும் சூழ்ச்சியை அமெரிக்கா செய்து கொண்டிருக்கிறது. இந்த இஸ்லாமிய நாடுகள் அனைவருமே ஒன்றா சேர்ந்து இருந்தாங்கன்னா வேற எவனும் இவங்களை ஏற்று நிற்க முடியாது. அந்த அளவுக்கு பலம் பொருந்திய நாடாக இவங்க எல்லாமே இருந்திருப்பாங்க. அமெரிக்காவுலேயும் போயிட்டு அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அரேபிய மன்னர்கள் எல்லாம் ஒழுக்கங்கெட்ட வாழ்க்கை வாழ்வதால் என்ன ஆகி போச்சுன்னா, ஒரு பயம், நம்மளை எவனாவது அடிச்சிருவானோ, நம்ம நாட்டை பிடிக்கிடுவானோ அப்படின்ட்டு. இப்போ என்ன ஆயிடுச்சு? அமெரிக்காவும் இஸ்ரேலும் இவர்களை தூண்டிவிட்டு இவருக்குள்ள அடிச்சுக்கிற அளவுக்கு கொண்டாட்டாங்க. உண்மையான இஸ்லாமிய நாடுனா ஈரான் மட்டும்தான். அரேபியன், துபாய் எல்லாமே இஸ்லாம் என்ற பெயர் தாங்கி கொண்டு அனைத்து அநாகரிகமான செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவங்கெல்லாம் எப்படி நாளைக்கு மறுமையில், அதாவது அல்லாவிடமே போய் நாளைக்கு போய் எப்படி இவங்க பதில் சொல்ல போறாங்கன்னே தெரியல. இப்ப கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மன்னர்கள் மட்டும்தான் இது மாதிரியா, இல்ல அந்த நாட்டை சேர்ந்த அத்தனை பேருமே இது மாதிரி ஒழுக்கங்கட்டவர்களா, இஸ்லாம் என்று சொல்லிக்கொண்டு ஏமாற்றுவர்களா அப்படிங்கிறதான் இன்னைக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நடக்கிறது ரமலான் மாதம், நோன்பு மாதம். இந்த நோன்பு மாதத்தில் ஒரு முஸ்லீமை ஒரு முஸ்லீம் அதிகமாக நேசிக்கணும், இன்னும் மற்றவர்களையும் நேசிக்கணும். அதுதான் இந்த ரமலான் மாதத்தினுடைய பண்பு. ஆனால் இந்த ரமலான் மாதத்தில் என்ன நடக்குது? ஒருத்தர் குண்டு போட்டு கொலை செய்து கொண்டு திரிகிறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் யார் காரணம்? இந்த சவுதி இளவரசர்களும், துபாய் இளவரசர்களும், கத்தார் இளவரசர்களும் தான். இதுக்கு மக்கள் ஆதரவு அவர்களுக்கு இருக்கா இல்லையாங்கிறது தெரியல. அப்படி உண்மையான மானரோசம் உள்ள மக்களாக இருந்தால் இதற்கான ஒரு முடிவை சீக்கிரம் அவர்கள் எடுக்க வேண்டும் என்பதுதான் எல்லா இஸ்லாமிய மக்களுடைய ஒரு நல்ல எண்ணங்களாக இருக்கின்றது. இஸ்லாமிய மக்கள் மட்டுமல்ல, இந்து சகோதரர்களுமே இதை அதிகமாக விரும்புகிறார்கள். ஏன்னா ஈரான் மேலே எந்த தவறும் கிடையாதுன்றது எல்லாருடைய வாக்குமூலமாக இருக்கிறது. இஸ்ரேல் அணுகுண்டு வச்சுக்கலாம், அமெரிக்கா அணுகுண்டு வச்சுக்கலாம், பாகிஸ்தான் அணுகுண்டு வச்சுக்கலாம், ஆனால் ஈரான் மட்டும் வச்சுக்க கூடாது. இது என்னையா கதையாக இருக்குது? அவன் தற்காப்புக்கு, அவன் நாட்டை காப்பாற்றுறதுக்கு அவன்
அணுகுண்டு வச்சுக்க விரும்புகிறான். இதில் என்ன தவறு இருக்குது? அவன் வச்சுக்கிட்டா எல்லாரையும் அடிச்சிருவான். ஏன் நீ அப்படி நினைக்கிற? நீ ஒழுங்காக இருந்தால் அவன் ஏன் அடிக்கிறான்? அவன் பிரச்சனைக்கு போனால் தானே அவன் அடிப்பான். அவன் நாட்டை பாதுகாக்க அவன் வச்சுக்கிறதுல ஒன்றும் தவறு இல்லை. இது எல்லா உலக நாட்டு மக்களுடைய இது ஏகோபித்த எண்ணம் தான் இந்த எண்ணம். ஆகவே இந்த நோன்பு ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்க விடாமல் ஈரானிய மக்களின் அத்தனை உயிர்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும். அமெரிக்காவாக இருக்கட்டும், இஸ்ரேலாக இருக்கட்டும், அவர்களுக்கு உதவிய சவுதியாக இருக்கட்டும், கர்த்தராக இருக்கட்டும், துபாயாக இருக்கட்டும், அத்தனை நாடுகளுமே விரைவில் அல்லாவின் சாபத்திற்கு ஆளாகும் என்பது மட்டும் உண்மை. ஆகவே உண்மையான ஈமான் கொண்ட முஸ்லிம்களே, ஈரானுக்காக பிரார்த்தியுங்கள். ஈரான் வெற்றி பெற துஆ செய்யுங்கள். நன்றி, வணக்கம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.